தருமபுரி மாவட்டம் தாளநத்தம் கிராமத்தில் 4 வயது சிறுவன் தான் ஓட்டு போட்டே ஆக வேண்டும் என அழுது அடம் பிடித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. யாருக்கு ஓட்டு போடுற? 18 வயசு ஆனதான் அண்ணாவுக்கு ஓட்டு போட முடியும். இப்ப ஓட்டு போட முடியாது. இப்ப திரும்ப அண்ணாவுக்கு தான் ஓட்டு போடுவியா? சூப்பர் சூப்பர். நீ 18 வயசு ஆனதா அண்ணாவுக்கு ஓட்டு போட்டுக்கலாம். சரியா? சரி, திரும்ப அண்ணாவுக்கு சொல்லிடு. நானும் ஓட்டு போடுறேன், என்ன ஓட்டு போட சொல்லுங்கன்னு கேளு. சரி, சொல்லிடுதா? திரும்ப அண்ணா பாக்க செல்லுல நானும் ஓட்டு போடுறேன் உங்களுக்கு சொல்லு. சொல்லு சொல்லு. உங்க செல்ல பார்த்து சொல்லணும். இங்க பாரு, சொல்லு. அண்ணா நானும் ஓட்டு போடுறேன். சரி சரி, ஓட்டு போட சொல்லுங்க. ஓட்டு போட சொல்லுங்க. நான் அழ மாட்டேன். சரி சரி. சர்கார் படத்தின் பாணியில் லண்டனில் இருந்து வந்த நபருக்கு வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இல்லாததால் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவர் 6 மாத கால பயண விசாவில் லண்டனில் உள்ள தனது மகன் வீட்டிற்கு சென்றிருந்தார். இவரது விசா காலம் முடிவடைவதற்கு ஜூன் மாதம் வரை உள்ள நிலையில் இன்று வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக சுமார் 1.5 லட்சம் செலவு செய்து லண்டனில் இருந்து வந்துள்ளார். எனினும் இவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லாத காரணத்தினால் அவர் தனது வாக்கினை செலுத்த முடியாத சூழல் உருவானது. திருச்செந்தூரில் 3 பேரின் வாக்குகளை வேறு நபர்கள் செலுத்தியது தொடர்பாக பாஜகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருச்செந்தூரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த லட்சுமி குருசாமி, இசக்கி முத்து, அம்மு முத்து ஆகியோர் வாக்களிக்க வந்தபோது அவர்களின் வாக்குகள் செலுத்தப்பட்டதாக தேர்தல் அலுவலர் தெரிவித்தனர். இது தொடர்பாக வாக்குப்பதிவு மையத்திற்கு வெளியே இருந்த பாஜகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தேர்தல் அதிகாரிகள் விதிமுறைகளை மீறி நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவேரி பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி மற்றும் நடிகர் வடிவேல் ஆகியோர் வாக்களிப்பதற்காக வருகை தந்தனர். அப்போது தேர்தல் அதிகாரிகள் தங்கள் இருக்கையில் இருந்து வாக்குச்சாவடிக்கு வெளியே வந்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அதிகாரிகள் தங்கள் பணியை பாதியில் நிறுத்தி இவ்வாறு செயல்பட்டது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.